வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்மளுக்கு வந்திருக்குது. அந்த அப்டேட் பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம அந்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட், ஓகேங்களா? ஒரு வழியாக அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்களா, பிறகு பண்ணுவாங்களா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணுவாங்களா, எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்டை ஒரு வழியாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரிசல்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னா அன்ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் நல்லா எழுதின சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபெயில் ஆகிருக்கலாம், அல்லது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சில சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஹோப்பை நீங்கள் விட்டுறாதீங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த செமஸ்டர் நல்லா படிங்க. உங்களால் கரண்ட் செமஸ்டருக்கு அரியரையும் தூக்க முடியும். ஸோ கரண்ட் செமஸ்டர்லையும் அரியர் இல்லாமல் உங்களால் பாஸ் பண்ண முடியும். இப்போ விழுந்த அரியரையும் உங்களால் கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிருப்பீங்க. நிறையா ஸ்டூடெண்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறையா பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க, சார் உங்கள் வீடியோ பார்த்தனால தான் நாங்கள் ஆல் கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஜேர்னி இதோட நிற்க போகிறது கிடையாது. இன்னமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா கரண்ட் செமஸ்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீப்பாக அனலைஸ் பண்ணி பசங்களுக்கு நம்ம கொடுக்க தான் போகிறோம். வித் மெட்டீரியலோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா கொடுக்க தான் போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுக்குறவங்க தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும், ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் உங்களுக்கு மஸ்ட் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணி ரீவேல்யூஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இந்த ரீவேல்யூஷன் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்ப நான் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை, ஓகேங்களா? நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸில் கான்டாக்ட் பண்ணாலே அவங்க சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ காப்பி வாங்குறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/4/2024 5 மணிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னம்னா அந்த ஃபோட்டோ காப்பி நீங்கள் அப்ளை பண்ணி ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? அதுக்குண்டான சார்ஜஸ் 300 ஐ திங்க் நினைக்கிறேன். உங்கள் எக்ஸாம்ஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் காலேஜில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டை நினச்சி யார் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னம்னா ஒரி பண்ண வேண்டாம். பி போல்டு. நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் குரு சேனல் இருக்குது. கண்டிப்பாக அதில் போடுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படித்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னம்னா அரியரை கிளியர் பண்ண முடியும். வரக்கூடிய எக்ஸாம்ஸும் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட வாங்க. நெக்ஸ்ட் போகலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த செமஸ்டருக்கு எக்ஸாம் எப்போ வரும், ஓகேங்களா, அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. அஸ் பர் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னம்னா 1/2/2024 நம்மளுக்கு காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், தட் இஸ் 6th செமஸ்டர் அண்ட் 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜ் 1/2/2024 ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/5/2024, ஓகேங்களா? இதோட பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களோட அட்டண்டன்ஸ் க்ளோஸ் ஆயிரும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கால்குலேட் ஆகாது. 3/5/2024 உங்களுக்கு அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6/5/2024 உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15/5/2024 ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th செமஸ்டர் அண்டு 8th செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட், அதாவது இப்போ இருக்கிற தேர்ட் இயர் அண்டு ஃபைனல் இயர், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா நல்லா பார்த்தோம்னா ஒரு 15 நாள் கூட நம்ம கையில் இல்லை, ஓகேங்களா? ஸோ 15 நாள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் எல்லாம் கழிச்சு கூட 15 நாள் தான் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 15 நாளில் உங்களால் எஃபெக்டிவாக எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. என்ன சப்ஜெக்ட் என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுமோ கேளுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுறதுக்கு ரெடியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபார் தேர்ட் இயர்ஸ் அண்டு ஃபைனல் இயர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா செகண்ட் செமஸ்டர் அண்டு 4th செமஸ்டர் எழுதுவீங்கல்ல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கு கிளாஸ் கமென்ஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னம்னா 13/3/2024 கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா 13/6/2024, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் 6வது மாதம் வரைக்கும் டைம் இருக்குது, ஓகேங்களா? கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னம்னா 8/7/2024 தான் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா
ப்ராக்டிக்கல் வருது. ஓகேங்களா? ஏன் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றது தெரியலை. ஸோ அதுக்குண்டான ஆன்சர் வந்து கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? ஏன் வந்து இந்த கேப் இவ்வளோ விட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னோம்னா 2க்கு நடுவில் கேப் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தட் மீன்ஸ் இது வந்து எப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா செமஸ்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 13/6, உங்களுக்கு 15/6 என்ன ஆயிருது அப்படின்னோம்னா செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஓகேங்களா? செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வருது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் தான் வந்து தியரி எக்ஸாமு. ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து தியரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? 15/6/2024 வந்து தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 8/7/2024 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனஃப் டைம் இருக்குது. செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சப்ஜெக்டுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூடிய விரைவில் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த செமஸ்டர் வந்து நல்லா பண்ணுங்க, நல்லாவே மார்க் வருன்றதை நம்பலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.